அடுத்தது நம்முடைய தலைமுறைகளுக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. தலைமுறைகளுக்கு ஆவி தேவை, தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம் தேவை, தலைமுறைகளுக்கு வார்த்தை தேவை. அருமையா யோவான் அப்போஸ்தலன் நிருபம் எழுதும்போது சொல்லுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தை விட, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்த எந்த சாட்சிகளை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள்? பிள்ளைகளை குறித்து தான நெகட்டிவ், படிக்க மாட்டேங்கிறா, இவெல்லாம் எப்படி படிப்பா, உங்க பிள்ளை எப்படி நிக்கிறான், இது மாதிரிலாம் உங்க பையன் செய்யறான், இது மாதிரிலாம் உங்க பொண்ணு செய்யுது. பிள்ளைகளை குறித்ததான எதிர்மறையான செய்திகள் உங்களுடைய காதுகளுக்கு வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஜெபத்தை மாற்றுவோம். ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க, நாங்க காது குளிர கேட்கணும்பா. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து பெற்றோர் ஆசிரியர்களோ அவங்க வேலை செய்யற ஸ்தலத்திலேயோ, உங்க பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் செய்தி வரலாம். ஆனால் அந்த செய்தியும் விட நம்ம பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சாட்சி காது குளிர கேட்கணும். ஆண்டவரே, எங்க காது குளிர கேட்கணும்பா. என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கிறான் என்பதை விட, என் பிள்ளை நல்லா உழைக்கிறான் என்பதை விட, என் பிள்ளை சம்பாதிக்கிறாங்கிறத விட எங்க காது கேட்கட்டும், என் பிள்ளை சத்தியத்தில் நடக்குதுன்னு கேட்கட்டும். ஆண்டவரே,